கல்பாக்கம் அருகே 14 வயது சிறுமி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை. தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் மற்றும் கூலி தொழிலாளி உள்ளிட்ட 2 போக்சோ சட்டத்தில் கைது. சென்னையில் பேருந்து சேவையை தனியார் மயமாக்க தாவேகா அரசு முயற்சி. மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை ரத்து செய்த தாவேகா அரசுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என பேரவையில் விஜய் பேசியது பொய் என அம்பலமானது. சேலம் மேற்கு தாவேகா வேட்பாளர் லட்சுமணன் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததை ஒப்புக்கொண்ட ஓமலூர் தாவேகா வேட்பாளர் அதியமான். 100% amount கொடுத்தார். 2000 amount கொடுத்தார். 2000 amount கொடுத்தார். 100% amount கொடுத்தார். 2000 amount கொடுத்தார். 2000 amount கொடுத்தார். நான் மக்களுக்கு போய் செய்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம். தாவேகா அரசின் மின்வெட்டை பயன்படுத்தி கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பு. புதுக்கோட்டை ஆலங்குடியில் சிறுவனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 8 சவரன் நகை 30,000 ரூபாய் கொள்ளை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கான OSM முறையில் முறைகேடு. மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த ஜார்க்கண்ட் மாணவிக்கு 95%இலிருந்து 100% மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை. டெல்லியில் 5வது நாளாக நீடிக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் ஆர்ப்பாட்டம். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க தவறிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி தொடர் போராட்டம். ஜென்சி-டிஎம்கே கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதனை சீர்குலைக்க தாவேகா அரசு சதி. ஜென்சி-டிஎம்கே கூட்டங்களை ஒருங்கிணைத்து வரும் அன்பானந்தத்தை காவல்துறை மூலம் அச்சுறுத்த முயற்சி. கிருஷ்ணகிரியில் உள்ள அன்பானந்தனின் வீடு முன்பு நள்ளிரவு 12 மணி அளவில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. மும்பையில் பெய்த பலத்த மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. ஹரியானாவில் 60 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக மூத்த IAS அதிகாரி கைது. அலுவலர்கள் உதவியுடன் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கும் கொடும் வெயில். பிரான்சில் மட்டும் 40 பேர் பலி. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி. பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடி வெற்றி பெற்று அரையிறுதிக்கான வாய்ப்பை பிரகாசமாக்கியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்தில் உஸ்பெகிஸ்தானை 5-0 என்ற கோல் கணக்கில் புரட்டி போட்டது போர்ச்சுகல். விளையாடிய 6 உலகக்கோப்பை தொடரிலும் கோல் அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று படைத்துள்ளார் போர்ச்சுகலின் ரொனால்டோ. உலகக்கோப்பை தொடரில் பனாமா அணியை வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு குரேஷியா முன்னேற்றம். இங்கிலாந்து கானா இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம்.